இன்டீரியர் டிசைனர்லாம் வச்சு போனா காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்துட்டு இப்போ காமனான பீப்புளுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்க எத்தனை வெண்டார் கிட்ட நீங்களே போய் நீங்களே பேசி நீங்களே மெட்டீரியல் வாங்கி தரீங்க. கிட்ஸ் பெட்ரூமா இருக்கா, ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தீம்ல மேக் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீம்ல அந்த ரூம் டிசைன் பண்ணணும். ஒரு 2D 3D டிசைன்ஸை பண்ணி அவங்கள்ட்ட அந்த அவுட்புட்டை. ஸோ விமென்க்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸே வச்சிருப்பாங்க. ஸோ வார்ட்ரோப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு 10-15 வார்ட்ரோப் எடுத்து வச்சிருப்பாங்க, 10-15 வார்ட்ரோப் டிசைன் எடுத்து வச்சிருப்பாங்க. இது வந்து ஒன்று மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் 2-3 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே எடுத்து வச்சிருப்பாங்க. கேபினெட்ஸ் இருப்பாங்க, உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த தீம்ல நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கேயுமே அது அவைலபிளாக இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜெலாம் கிச்சனோட காஸ்ட் மட்டுமே ஒரு 25 lakhs மேலே பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்லி கிச்சன் மட்டும். 2 விஷயம் இருக்குது. இப்போ வர இன்டீரியர் டிசைனர் ஆல்மோஸ்ட் ஒரு 85% எல்லாருமே வந்து ஃபேக்ட்ரி ஃபினிஷ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வர இயரில் எல்லாருமே வந்து ப்ராப்பராக ஒரு கிச்சன்னா ஸோ 33 inches 32 inchesலாம் வந்து ஸ்லாப் ஹைட் இருக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டட்டரியாக ஒரு ஹைட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அப்போல்லாம் வந்து 35 வச்சுருக்காங்க கிச்சனோட மெஷர்மெண்ட்ஸு. இப்போ ஒரு பில்டிங் வந்துட்டு இருக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ரெனோவேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி ஆகணும்? இன்டீரியரில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக. FT லைஃப் ஸ்டைல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு வீட்டை அழகா ரெடி பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒரு பூத்தொட்டி வைக்கலாம், இல்லை வந்துட்டு இந்த கலரில் வந்துட்டு ஒரு ஷீட் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே பேசிக்கான ஒரு ஐடியா இருக்கும். பட் இதை பர்ஃபெக்டாக பண்ணால் இன்னுமே வந்துட்டு அழகா இருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டோட தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்ன சொல்றது பேசி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்டீரியர் டிசைனரான ஜெகநாதன் சார் கூட தான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு நிறைய விஷயம் வந்துட்டு பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சார் இப்போ வந்துட்டு நான் என் ரூமை வந்துட்டு ரெடி பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளான்ட் வைக்கலாம், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரேக் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானா வந்துட்டு ஒரு அசம்ஷன் வந்துட்டு வச்சேன். பட் அது ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியான மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் எங்க சிஸ்டர் சொன்னாங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு இன்டீரியர் டிசைனர்னு சொல்லி தனியா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டாதான் வந்துட்டு உனக்கு நல்ல ஒப்பீனியன் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சின்ன ரூமுக்கே அந்த மாதிரி அப்படின்னா இப்போ ஒரு வீடை வந்துட்டு ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், அது எந்த மாதிரியான ஜாப் சார் இன்டீரியர் டிசைனிங் அப்படிங்கிறது? இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்து உள்ள வந்து அடங்கியிருக்கும். ஸோ உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன ஒர்க்ஸ் பண்றோமோ ஸோ அது அத்தனை ஒர்க்கும் வந்து இந்த இன்டீரியர்ல தான் வந்து அடங்கும். ஓகே. உதாரணத்துக்கு நம்ம டைல்ஸாக இருக்கலாம், நம்மளோட பெயிண்டிங்காக இருக்கலாம், நம்மளோட வால்பேப்பராக இருக்கலாம், நம்மளோட ஃபால்ஸ்லிங்காக இருக்கலாம், நம்மளோட கம்ப்ளீட்டான கேபினெட்ஸாக இருக்கலாம், மாடுலர் கிச்சன்ஸாக இருக்கலாம். ஸோ லைட்டிங்ஸ், ஸோ எவ்ரிதிங் வந்து இந்த இன்டீரியருக்குள்ள தான் அடங்கும். இது வந்து ஒரு சப் கேட்டகரியா வந்து பிரிச்சு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இன்டீரியர்னு நம்ம கொடுக்கும்போது 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல எல்லா ஒர்க்கையும் ஒரு பர்சன் வந்து முடிச்சு கொடுப்பாரு. ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்ட நம்ம வந்து போயிட்டு அவங்க மூலமா ஒர்க்கை நம்ம முடிச்சோம்னா வந்து ஒர்க்கை வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, உங்களுக்கு அவுட்புட்டுமே நீட்டா இருக்கும். அட் சேம் டைம் வந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடியும் உங்களுக்கு. ஓகே. சரி, இப்போ இது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், இன்டீரியர் டிசைனர்லாம் வச்சு போனா காஸ்ட் வந்துட்டு ஜாஸ்தி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் வந்துட்டு இப்போ காமனான பீப்புளுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ இன்டீரியர் டிசைனர் கிட்ட இப்போ நம்ம வர ஒரு பேசிக்காக இப்போ ஒரு ரூம் செட்டப் வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்க எந்த மாதிரியான காஸ்ட்ல இருந்து எந்த மாதிரி பட்ஜெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நம்ம பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே பண்றதுக்கும் நான் பண்றதுக்கும் எங்களை மாதிரி இன்டீரியர் டிசைனர் பண்றதுக்கும் வந்து நிறையவே உங்களுக்கு அவுட்புட்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வீடு கட்டியிருக்கீங்க, ஆர்எல்ஸ் வாங்கிருக்கீங்க, நீங்களே வந்து நம்ம பெயிண்டர் வச்சு நம்ம பண்ணிக்கலாம், நம்ம கார்பெண்டர் வச்சு இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம், டைல்ஸ் மிஸ்திரி வச்சு டைல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்படின்னு நீங்களே வச்சிங்கன்னா ஸோ ஒரு வெண்டார்கிட்ட நீங்க தான் கால் பண்ணி பேசணும், நீங்க தான் வரைக்கணும், நீங்க தான் மெட்டீரியல் வாங்கிக்கணும். நீங்க எத்தனை வெண்டார்கிட்ட நீங்களே போய் நீங்களே பேசி நீங்களே மெட்டீரியல் வாங்கி தருவீங்க. இதுவே நீங்க ஒரு இன்டீரியர் டிசைனர்கிட்ட 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இந்தாங்க சார், நீங்க இந்த வீட்டுக்கு கம்ப்ளீட்டான எஸ்டிமேட் கொடுங்க, என்னென்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டான ஒர்க்ஸ்க்கான எஸ்டிமேட் கம்ப்ளீட்டா கொடுத்துருங்க, அந்த நாங்கள் செக் பண்ணிட்டு ஒன்ஸ் ஓகேனா கோ சொல்லிடுறோம், நீங்க ஆரம்பிச்சிருங்க ஸோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது மூலியமா நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்டெப்பையும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீடு இன்டீரியர் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வந்து அவங்க பேசிக்கான வால் டைல்ஸ்லாம் பாத்ரூம்ல போட்டு தராங்க. ஸோ அந்த டைல்ஸையே வந்து எடுத்துட்டு எங்களோட யூனிக்கான கஸ்டமைசபிள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி டைல்ஸை வந்து கேட்குறாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸ்லேயும் வந்து நம்ம டைல்ஸ் வந்து இருக்கிற டைலை எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்து
நியூ அபார்ட்மெண்ட்ஸ்லேயே பண்றாங்க ஓகே ஒரு சில இடத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வால் கேபினெட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெட்ரூம் வார்ட்ரோப் கேபினெட்ஸா இருக்கட்டும், ஸ்டடி ரூமா இருக்கட்டும், ஸோ ஒரு ரூமும் வந்து அந்தந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கிட்ஸ் பெட்ரூமா இருக்கா, ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தீம்ல மேக் பண்ணணும். ஓகே அதுவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்காங்களா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தீம்ல அந்த ரூம் டிசைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2D 3D டிசைன்ஸை பண்ணி அவங்கள்ட்ட அந்த அவுட்புட்டை பிஃபோராகவே காமிச்சிட்டு ஒன்ஸ் அவங்க ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒரு விஷயமும் வந்து அவங்க செக் பண்ணணும். ஒரு வார்ட்ரோப் இருக்குன்னா வார்ட்ரோப் கலர் மட்டும் செக் பண்ணக்கூடாது. ஸோ வார்ட்ரோப்குள்ள இன்டர்னல் செக் பண்ணணும். ஸோ Okay. இன்டர்னல்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசைன் கொடுத்துருவோம். அந்த இன்டர்னல்ல எத்தனை கேட்டகரி இருக்கு, எத்தனை ஷெல்ஃப்ஸ் வருது, ஒரு ஷெல்ஃப்ஸ்க்கும் எவ்வளோ ஹைட்ஸ் இருக்கு, இருக்கு அதுல எந்த இடத்துல டிராவர் பிளேஸ் ஆகுது, எந்த இடத்துல மிரர் பிளேஸ் ஆகுது, எந்த இடத்துல ஹிடன் டிராவர் வருது. ஓகே ஸோ ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து விமனுக்கு ஏற்ற மாதிரி இது வார்ட்ரோப், இது மென்னுக்கு ஏற்ற மாதிரி வார்ட்ரோப். ஸோ விமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு சாரீஸ் ரேக் இருக்கு, ஸோ அவங்களுக்கான டெய்லி யூசேஜஸ் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. இருக்கு ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேக்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவோம். இதே Okay. மென்னுக்குன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெல்ஸ் ரேக்ஸ் இருக்கு, அண்ட் வந்து வாலெட் வைக்கிறதுக்காக ஒரு ரேக்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஷர்ட் பேண்ட்ஸ் ரெகுலர் யூசேஜ் இருக்கு, அண்ட் வந்து அவங்க வந்து ஹேங்கர் மாட்டுற மாதிரி பிளேசர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேக்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணுவோம். அரேஞ்ச் பண்ணுவீங்க. ஓகே இது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைனர் பார்த்தீங்கன்னா வந்து 2D டயக்ராம் போட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருவாங்க. ஸோ ஓகே இந்த மாதிரிலாம் வரும் சார், ஸோ உங்கள் வார்ட்ரோப்ல இப்படி வரும், மேடம் வார்ட்ரோப்ல இப்படி வரும், ஸோ இது ஒரு இன்டர்னல் டிசைன்ஸ் இதுதான் அப்படின்னு வந்து ப்ரிவியூ காமிக்கும் போது நமக்கு அவுட்புட் வந்து அதே மாதிரி வரும்போது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும்ல நமக்கு அவுட்புட். எஸ் ஸோ அதனால இன்டீரியர் டிசைனரை ஹையர் பண்ணோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக ஒரு ப்ராஜெக்டை முடிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஈஸியாக பாசிபிளாக இருக்கும். வித் டைம்லைன் கூட, டைம்லைனோட சேர்த்து சொல்கிறேன் நான். ஓகே சார். இப்போ ஆஃபீஸ் கார்ப்பரேட் அப்படிங்கும்போது அவங்க ஒரு கலர் பேட்டர்ன் வச்சிருப்பாங்க, எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுவாங்க. பட் இப்போ நீங்க வீடு அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கும், இல்ல ஒய்ஃப் இந்த கலர் போடலாம், இல்ல பெரியவங்க வீட்டு பெரியவங்க இல்ல இது பண்ணாதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நீங்க வந்துட்டு சொல்லுவீங்க இப்போ இந்த ஸ்பேஸுக்கு இந்த மாதிரியான கலர் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க வந்துட்டு சஜஷன் சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பாக ஏத்துப்பாங்களா சார்? கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மதர் ஒன்று சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவாங்க, ஒய்ஃப் ஒன்று சொல்லுவாங்க, அண்ட் கிட்ஸுமே இப்போ வந்து ஒரு 20+ இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு கலர் பேட்டர்ன் இருக்கும், ஒரு டிசைன் ஸ்டைல் இருக்கும். இப்போ எங்ககிட்ட வர நம்மகிட்ட கமிட் ஆன கிளைண்ட்ஸுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கிட்ட ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸே வச்சிருப்பாங்க. ஸோ வார்ட்ரோப்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆன்லைனில் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு 10-15 வார்ட்ரோப்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க, 10-15 வார்ட்ரோப் டிசைன் எடுத்து வச்சிருப்பாங்க. கிச்சன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 5-6 டிசைன் கிச்சன் டிசைன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. டிவி யூனிட்ல ஒரு 5-6 டிசைன்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. இது ஒன்று மட்டும் கிடையாது, அவங்க வீட்டில் 2-3 பேர் இருந்தாங்கன்னா எல்லாருமே எடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே ஸோ எல்லாத்தோட டிசைனையும் கொடுப்பாங்க எங்ககிட்ட. அதே மாதிரி எங்களோட ஒப்பீனியனும் கேட்பாங்க. ஓகே இதுல பாத்தீங்கன்னா எங்களோட ஒப்பீனியனும் நாங்கள் கொடுப்போம், ஓப்பனாக ஃபுல்லாக கொடுத்துருவோம். ஸோ இந்த ரூம் வந்து 10x10 பெட்ரூமா, ஸோ இந்த பெட்ரூம்க்கு ஸோ 10x10 வால், ஸோ இவ்வளோதான் இருக்கு. ஸோ இந்த வாலில் என்ன பண்ண முடியும், இதில் வந்து ஒரு பெட்டு போடணும், இந்த பெட்டுக்கு பேக் சைடு வந்து நம்ம ஹெட் ரெஸ்ட் வைக்கணும், ஸோ சைடில் சைட் டேபிள் வைக்கணும், ஸோ இவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ அப்படின்றத வந்து 2Dல காமிச்சு இப்போ நாங்கள் போட போகிற கலர் தீம் வந்து 3Dல டிசைன் பண்ணி காமிச்சு அவங்களோட அவுட்புட் காமிச்சிக்கும். அந்த டிசைன் பண்ணுறது எப்படின்னா உங்களுக்கு நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் சோஃபா, இந்த சோஃபா வந்து கஸ்டமர் ப்ரொக்யூர் பண்ண போகிறாங்க. சார் இந்த சோஃபா தான் நான் வாங்க போகிறேன், இந்த ஹாலுக்கு இந்த சோஃபா வாங்க போகிறேன் சார், இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் வாங்கிட்டு கேட்பாங்க. இப்போ வாங்கிட்டு கேட்கறவங்களா இருந்தாங்கன்னா இப்போ இது வந்து ப்ளூ கலர் சோஃபா, இந்த ப்ளூ கலர் சோஃபாவை வந்து நான் வந்து பெட்ரூம்ல வந்து உங்களோட ஹால்ல வந்து போட்டுருவேன். இந்த ஆப்ஜெக்டை இதே எக்ஸாம்பிள் போட்டோவை உள்ள தூக்கி போட்டுருவேன். இது ஒரு 4 feet இருக்கு, 2 seat சோஃபா தூக்கி உள்ள போட்டுருவேன். இந்த கலர் தீம்ல நான் டிவி கேபினெட் ரெடி பண்ணுவேன். இந்த கலர் தீம்ல நான் வந்து கர்டன்ஸ் டிசைன்ஸ் பண்ணுவீங்க. ஓகே. சோ ஒரு டிசைனும் வந்து இந்த கலர் தீம்ல நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா கார்பெட்டா இருக்கணும், எல்லாமே இந்த கலர் தீம்ல பண்ணும்போது பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எலகண்டா இருக்கும். ரூமும் நம்மளோட பெட்ரூம்ஸும் நம்மளோட லிவிங் ஹாலே வந்து இன்னும் கொஞ்சம் பாக்குறதுக்கு கிளாசிக்கான லுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவேன் நான். நான் மட்டும் இல்ல, எல்லா இன்டீரியர் டிசைனர் பண்றதும் ஸோ இந்த கான்செப்ட்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு பெட்ரூம்குள்ளன்னு போனோம்னா அந்த பெட்ரூம்ல இருக்க எல்லாமே வந்து சேம் கலரா இருந்ததுன்னா அவங்க பாக்குறது நல்லா இருக்கும். நம்ம வார்ட்ரோப் ஒரு கலர்ல இருக்கு, ஃபேன் ஒரு கலர்ல இருக்கு, கர்டன்ஸ் ஒரு கலர்ல இருக்கு, அடிச்சிருக்க பெயிண்ட் ஒரு கலர்ல இருக்கு, போட்டிருக்க கார்பெட் ஒரு கலர்ல இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு கலர்ல இருக்குன்னா அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ எல்லாமே அந்த ஒரு கலர் தீமுக்குள்ள இருந்துச்சுன்னா உள்ள போகும்போதே ஒரு ஹோட்டல் ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. யூஸ்வலா நம்மளோட பெட்ரூம் தான் பாக்குறது ஒரு ஹோட்டல் ஃபீல் இருக்கும். ஹோட்டல்லாம் போவோம், எப்படி வாவ் சூப்பரா இருக்கு. ஸோ அவங்களோட கான்செப்ட் இதுதான் யூஸ் பண்ற. ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் பார்த்துருப்பீங்க,
வார்ட்ரோப்ஸ்லாம் வந்து ப்ராப்பரா ரொம்ப லாங்ல ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, வாக்கின் வார்ட்ரோப்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எல்லாம் நீட்டா இருக்கும் நமக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம காட்டுமே சரி மாடுலார் காட்டு பண்ணோம்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் டீ குட்ல காட் பண்ணிருந்தா அதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதோடவே நல்ல ஸ்ட்ராங் பாத்தீங்கன்னா டீ கூடும் நான் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டீ கூட நல்ல ஸ்ட்ராங் தான். இப்ப இருக்க நம்மளோட மாடுலர் ஃபர்னிச்சர்ல நம்மளோட காட்டுமே வந்து காட்டன் நம்ம ஹேண்ட்மேட்ல பண்றது மூலமா மாடுலர் ஃபர்னிச்சர்ல ஃபேக்டரி ஃபினிஷ் மூலமா பண்றது மூலமா இன்னும் கொஞ்சம் எலகன்ட் லுக்கை கொடுக்கும். நம்மளோட வார்ட்ரோப்ஸ் எப்படி இருக்கும், நம்மளோட கலர் தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்மளோட காட்டுமே டிசைன் பண்ணி பண்ணோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். வித் ஹெட்ரஸோட பண்ணோம்னா கொஞ்சம் ஹோட்டல் ஃபீல் கொடுக்கும் நம்மளோட பெட்ரூம்ஸ்லாம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கொடுப்பீங்க. ஓகே சரி, இது வந்துட்டு இப்போ சிட்டியில இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஓகே அவங்க அது புரிஞ்சுப்பாங்க. ஓகே இந்த ரூம்க்கு இதுதான் இருக்கு, இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. நீங்க அப்படியே வந்துட்டு கொஞ்சம் இப்போ என்ன சொல்றது, சிட்டி விட்டு கொஞ்சம் அவுட்டர் போறீங்க, இல்லை ஊர் சைடு எங்கேயாவது வந்துட்டு போறீங்க அப்படிங்கும்போது மக்கள் இந்த மாதிரியான இன்டீரியர் டிசைனிங்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வரவேற்பு தராங்க சார்? இப்பயும் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் தஞ்சாவூரில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஆன்லைன் மூலியமா யூடியூப்ல மூலியமா தான் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. போய் பார்த்தோம். அவர் வந்து யூஎஸ் கிளைண்ட். ஆக்சுவலா அவங்க மதர் எல்லாமே வந்து தஞ்சாவூர்லயே தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடு கட்டிருக்காங்க. பட் அவர் வந்து ஆன்லைன்ல பார்த்து எங்களை இது பண்ணாங்க. போய் பார்த்தோன்னே வீடு வந்து ரொம்ப நல்லா கட்டிருந்தாரு. நம்ம சென்னை ஸ்டைல கட்டிருந்தாரு வீடு. போய் பார்த்தோம். இருந்தாலுமே வந்து அவருக்குன்னு இருக்கும்போது நாங்க சொன்ன டேர்ம்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவருக்கு ஓகேவா இருக்கு. ஸோ அவங்க அம்மா அப்பான்னு இருக்கும்போது ஸோ அந்த ஊர்லயே வளர்ந்துருப்பாங்கல்ல. ஸோ இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் ஆகுமா, இந்த வீட்டுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு யோசனை வந்து அவங்க அம்மா அப்பாக்குலாம் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் சொல்லி புரிய வச்சாங்க. ஸோ இது கொஞ்சம் கிராண்டா இருக்கும், இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவுட்புட் நல்லா இருக்குன்றத வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம்னா 2 விஷயம் இருக்கு. இப்போ வர இன்டீரியர் டிசைனர் ஆல்மோஸ்ட் ஒரு 85% எல்லாருமே வந்து ஃபேக்டரி ஃபினிஷ் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இதுக்கு 2020க்கு முன்னாடி சொல்றேன், முக்காவாசி 75% இன்டீரியர் டிசைனர் எல்லாருமே வந்து ஹேண்ட்மேட்ல தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க பிஃபோர் கோவிட். ஸோ இப்போ ஃபேக்டரின்னு வந்ததுனால நிறைய விஷயம் வந்து புதுசா வந்துருச்சு. இதுல வந்து நம்ம குவாலிட்டியும் சூப்பராகவே கிடைக்கும். நீங்க அதை விட குவாலிட்டி வந்து அவுட்புட்டும் குவாலிட்டியும் சூப்பராகவே கிடைக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம ஒரு டோர் கேபினெட்ல எட்ஜ் பேண்ட்லாம் வந்து மேனுவலா பண்ணுவோம். அதுல வந்து ஷார்ப்பனான எட்ஜஸ்லாம் ரொம்ப குழந்தைங்க கையில கிளிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. இதுல வந்து ஃபேக்டரியிலே மேக் பண்றதுனால ஸோ 2 mm திக்னஸ்ல எட்ஜ் பேண்டிங்லாம் வந்து மேக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மிஷினே வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிம்மிங் மிஷினை கட் பண்ணி கொடுத்துறதுனால நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஒர்க் மட்டும் தான் இருக்கும் நமக்கு சைட்லயுமே. உங்களுக்கு அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க ஒரு 10 வருஷம் அது வருதுன்னா இன்னொரு 5-6 வருஷம் கூடுதலாவே வரும் இந்த ஃபேக்டரியில பண்ணும்போது. ஸோ அதுக்காக வந்து ஃபேக்டரி ஃபினிஷ்ல தான் நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா கிளைண்ட்ஸ்க்குமே. ஓகே சார், நீங்கள் 10-20 வருஷம்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ இப்போ டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க, புதுசாக கட்டுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஹோலாக வந்துட்டு கொடுத்துருவாங்க இதுதான் அப்படின்னு சொல்லி. இப்போ ரெனோவேஷன் ஒர்க்குக்கு நிறைய பில்டிங்ஸ் வரும். ஸோ அப்படி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஷெல்ஃப் அந்த இடத்துல இருந்திருக்கும், இல்லை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கேபின் அங்கே வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதை டிஸ்மேண்டில் பண்ணி ஒரு புதுசாக கிரியேட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும்? அது நிறையவே சேலஞ்சிங்காக இருக்கும். இப்போ ரீசெண்டாக நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அயனாவரம்ல பண்ணோம். ஸோ அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காம்ப்ளிகேட்டடான ஒரு வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட். 22 இயர்ஸ் ஓல்டு அப்பார்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப ஸ்டேஜ் ஆன மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட டாட்டர் வந்து யூகேல இருக்காங்க. ஸோ அவங்க கால் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க. பேசி கிளைண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் போறேன் சைட் விசிட்டே போறேன். ஏன்னா கீ அவங்க கிட்ட இல்ல. ஸோ போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வீடு ஸோ அப்படின்னு. ஸோ அவங்க யூகேல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மதர்ஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ இல்ல ஸோ அதுக்காக வந்து அவங்க வீடு இப்படி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு திரும்பியும் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுனால ரெனோவேட் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் பண்ணி கொடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. இப்போ வர இயர்ல எல்லாருமே வந்து ப்ராப்பரா ஒரு கிச்சன்னா ஸோ 33 inches 32 inchesலாம் வந்து ஸ்லாப் ஹைட் இருக்கணும் அப்படின்னு ஒரு மேண்டட்டரியா ஒரு ஹைட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்பெல்லாம் வந்து 35 வச்சிருக்காங்க கிச்சனோட மெஷர்மெண்ட்ஸ். ஆமா. ஸோ அது வந்து யூஸ்வலா நம்மளோட ஹியூமனுக்கு இந்தியன் ஹியூமனுக்கு 32 தான் வந்து இருக்கணும். 29 to 32 inches தான் வந்து இருந்தாதான் வந்து இந்தியன் ஹியூமன் உமனுக்கு வந்து
கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒர்க் பண்ணி குக் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்களோட ஹைட்ல ரொம்ப அதிகமா வச்சிருந்தாங்க. அத கவுண்டரை உடைச்சி நம்மளோட ஸ்டாண்டர்டுக்கு மாத்தி, அப்புறம் வந்து ஃப்ளோரிங் எல்லாம் மாத்தி கம்ப்ளீட்டா உடைச்சி எடுத்து, ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ன்றும் போது 5-6 ஃபேமிலி அதே இடத்துல இருப்பாங்க. அத வந்து லிஃப்ட்டும் இருக்காது, உடைக்கிறதுக்கு சவுண்டும் வரும், ஒருத்தவங்க டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க, ஒரு டைம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கும். அது அந்த அந்த இடத்துல ஒர்க் பண்ற ரொம்பவே ஹெக்டிக்கான ப்ரெஷர்ல ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். உடச்சி கீழே வந்து எடுத்து இறக்கி அதை டிஸ்மேண்டில் பண்றதுக்கு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு கொட்டுறது. அப்புறம் புதுசா ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு இருந்தா கூட சிட்டியோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய வண்டிலாம் வந்து இந்த டைம்ல வரணும், இந்த டைம்ல வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல அரேஞ்ச் பண்ணி அந்த மெட்டீரியல் வந்து ஃபுல்லா லிஃப்ட்டும் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல ஹேண்ட்ல தான் வந்து 4 மாடி ஏத்திட்டு போகணும். ஸோ அதுல வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதையுமே வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டோம். அவங்களுமே சாட்டிஸ்ஃபைடு தான். ரிவ்யூஸ் கூட போட்டாங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது சார் அப்படின்ற மாதிரி ரிவ்யூஸ்லாம் நல்லாவே பண்ணாங்க எங்க கம்பெனில. ஸோ அது ரொம்ப எங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா ஒர்க் பண்ணதுன்னா அந்த ப்ராஜெக்ட் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 1 or 2 ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணோம். அதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி கிடையாது, கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரெண்டல்ல இருந்ததுனால எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. கம்ப்ளீட்டா வந்து டைல்ஸ் ஒர்க் கம்ப்ளீட்டா இல்லை, வீடு ஃபுல்லா மாத்தினாங்க, கிச்சன் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். அண்ட் பெட்ரூம்ஸ்லயுமே வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வந்து இப்போ அவங்களுமே வந்து லண்டன்ல இருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்த மாதிரி இப்போ ஒரு வீடு சொன்ன பார்த்தீங்களா 34 inches, அவங்க வந்து 36 inches வேணும் எனக்கு கிச்சன். ஏன்னா லண்டன்ல நான் இவ்வளவு ஹைட்ல ஒர்க் பண்ணி தான் எனக்கு குக் பண்ணி பழகிட்டேன், எனக்கு நீங்க சென்னையில அந்த இன்ச்சஸ்ல வந்து போட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து கிச்சன்றது ஒரு பார்ட். அவங்க வீடு பாத்தீங்கன்னா வீட்டுல பாதி கிச்சன், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப் ஃபுல்லா கிச்சன் இருக்கும், ஒரு ஆஃப் தான் அவங்களுக்கு ரூமா இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல ஒரு பெரிய கிச்சனாவே பண்ணி கொடுத்தோம். கிச்சனோட காஸ்ட் மட்டுமே ஒரு 25 lakhs மேல பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்லி கிச்சன் மட்டும் கம்ப்ளீட்டா ஆட்டோமேஷன். எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்பில்ட் தான், எல்லாமே இன்பில்ட் ஃப்ரிட்ஜ், இன்பில்ட் உங்களுக்கு ஓடிஜி அவன் எல்லாமே இன்பில்ட் தான் போட்டு கொடுத்துருக்கோம். அண்ட் பாத்தீங்கன்னா இதுவுமே ஹாபுமே வந்து இதுதான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அவங்க லண்டன் பேஸ்ட்ல அங்க பார்க்கும்போது ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்காது அவங்களுக்குலாம், ஒன்லி கேபினெட்ஸ் தான் இருக்கும். கேபினெட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த தீம்ல நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இங்கேயுமே அது அவைலபிளா இருக்கு அந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம். நம்மளோட ஃப்ரிட்ஜ் என்ன ஒரு 20,000 30,000 வருங்களா, அந்த ஃப்ரிட்ஜோட காஸ்ட் 1.5 lakhs ஒரு ஃப்ரிட்ஜ். ஸோ அந்த ஃப்ரிட்ஜை நாங்களே ப்ரொக்யூர் பண்ணி A to Z எங்கள்கிட்ட விட்டுட்டாங்க. ஃப்ரிட்ஜை நாங்க ப்ரொக்யூர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேபினெட்ஸ் நாங்க மேக் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜோட டோரை ரிமூவ் பண்ணி எங்களோட கேபினெட்ஸ் டோர்ல அட்டாச் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் அவுட்புட் வந்து ரொம்பவே ஆசமா வந்துச்சு எங்களுக்கு. அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஏன்னா நம்ம அந்த தீம்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்ல. ஸ்டோன்லாம் வந்து நம்ம யூஸ்வலா கிரானைட் யூஸ் பண்ணுவோம், அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்டிஃபிஷியல் மார்பிள் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ ஃபுல் பாடி ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட்ல ஒரு கிளாசிக்கா இருக்கும் அந்த ஸ்டோன்லாம். ஸோ அந்த மாதிரி தீம்லயும் ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து ரொம்ப ஹாப்பியான சாட்டிஸ்ஃபைடு உண்மையாலுமே. ஓகே சார், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி 22 years பில்டிங் இது இல்ல 30 years பில்டிங் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு பில்டிங் வந்துட்டு இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா ரெனோவேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணி ஆகணும்? பெயிண்டிங்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா 5 years ஒன்ஸ் நம்ம பெயிண்டிங் பண்ணி ஆகும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் பெயிண்டிங்காவது பண்ணி ஆகணும். அண்ட் வந்து உங்களுக்கு இன்டீரியர்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா 10 years ஒன்ஸ் இப்போ ஏதாவது கரையான அரிப்பா இருக்கா, அந்த கபோர்டை வந்து கம்ப்ளீட்டா இப்போ எந்த அரிப்பு ஆரம்பிச்சிருக்கோ எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோ அந்த பார்ட்டை மட்டுமாவது நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணனா கம்ப்ளீட்டா உங்களுக்கு யூனிட்டே போயிடும். உங்களுக்கு எந்த இடத்துல வந்தாலும் அதுக்கு வந்து உங்களுக்கு தடுப்புக்கு அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் நீங்க பண்ணி ஆகணும். அதை நீங்க பண்ணாமல் விட்டீங்கன்னா கண்டினியூ ஆகி கம்ப்ளீட்டா நீங்க நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டைம்லேயே பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நான் சொல்லுவேன்.